வீணாபமஸ்ரவஸ்ரமம் ஜேதராஜ பிரம்மணாம் பிரம்மணஸ்பதான ஸ்ரண்வன் ஹோதிவிஸ்ரீதசாதனம் ஹோ. புது பொறுப்பை ஏத்துக்கிட்டு இருக்கேன். ஆண்டவ புண்ணியத்துல உனக்கு எல்லாமே வெற்றி அமையணும். தம்பிக்கு என்னம்மா குறைச்சல்? உங்க ஆசி போல ஓஹோன்னு இருப்பேன். உங்க வாய் முகத்தை அப்படியே பண்ணிக்கிட்டேன் ராஜா. பிரசாதம் எடுத்துக்கங்க. சரி. எனக்கு ராஜா படிப்பை முடிச்சுட்டான். இனிமே உங்க பொறுப்புகளை அவன் தானே கவனிக்க போறான். அவனை நீங்க தான் ப்ராப்பரா கைட் பண்ணணும். மீன்குட்டிக்கு நீஞ்ச கத்து கொடுக்கணுமா? ராஜா நிர்வாகத்தை பிரமாதமா நடத்துவான். கோயில் குருக்களும் அதே தான் சொல்லி ஆசீர்வாதம் பண்ண. இன்னைக்கு சாமி தரிசனம் ரொம்ப பிரமாதமா இருந்ததுங்க. அப்படியே எனக்கு தான் நேர்ல வந்து பார்க்க கொடுத்து வைக்கல. ராஜா, சுவாமி தரிசனம் நல்லா பண்ணியாப்பா? ஆமாப்பா. ஆண்டவன் புண்ணியத்துல கடல் போல வீடு, கோடிக்கணக்கான சொத்து எல்லாம் பரம்பரையா நமக்கு இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிஸ், ஃபேக்டரிஸ், எஸ்டேட் எல்லாத்தையும் கட்டி காக்க வேண்டிய பொறுப்பை உங்ககிட்ட விட்டுருக்கோம். நம்ம ராஜவம்ச பெருமையை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை. குருவி தலையில பனங்காய வச்ச மாதிரி பெரிய பொறுப்பு இருந்தாலும் உங்க பெருமையை ராஜா நிச்சயமா காப்பாத்துவான். சொல்ல வேண்டிய கடமை இருக்கு, அதனால சொல்லிட்டேன். பழக்கப்பட்ட குதிரையா இருந்தாலும் நாம தான் கடிவாளத்தை போட்டு சரியான பாதையில ஓட்டணும். ஏன் இப்படி சொல்றீங்க? இத பாரு. ஆப்பிள் ஜூஸ் ஃபேக்டரியை நடத்துறதுக்காக காஷ்மீர் போன ஆனந்த் அங்கேயே எவ்வளவு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறான். தலையில்லாத குடும்பம் தள்ளாடி போகும்னு சொல்லுவாங்க. ஆனந்துக்கு நாம காலாகாலத்துல கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருந்தா அவன் இப்படி எல்லாம் நடந்திருக்க மாட்டான். இனி பேச்சு என்ன பிரயோஜனம்? அதான் கல்யாண பத்திரிகை வந்துடுச்சு. நாம எல்லாருமா போய் அவனுக்கு புத்திமதிகளை சொல்லி ஆசீர்வதிக்கிறதா நல்லது. எங்கேயும் தான் போக முடியாம ஆண்டவன் என்ன தண்டிச்சுட்டானே. காஷ்மீருக்கு வேற வந்து நான் வேதனை பண்ணமா? நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. புஷ்பா, அப்படியே நம்ம ராஜாவுக்கு ஒரு நல்ல பெண்ணா பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய். இப்பவே என் கல்யாணத்துக்கு என்னடாடி அவசரம்? எனக்கு ஃபுல்லா ரெஸ்ட் வேணும். நான் காரை எடுத்துக்கிட்டு காஷ்மீரை ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வர போறேன். உங்க அம்மா விட்டுட்டு ஊர் சுத்த போயிடாத. என் உத்தரவு இல்லாம அவர் எங்கேயும் போக முடியாது. மனோகர் வந்திருக்காரு. எங்க வந்தான்? என் தம்பி நீங்களே கேட்டா என்ன, குறைஞ்சா போயிடுவீங்க. அவன் பண்ணு கூத்துக்கு உன் தம்பிங்கிறதுனால சும்மா விட்டேன். இல்லன்னா நடக்கிறதே வேற. என்ன சொன்னீங்க? எங்க வந்த? நான் சிலோனுக்கு போறேன். ஏன்? அதான் பொறுப்பையில ராஜாட்ட கொடுத்துறீங்களே. இனி எனக்கு இங்க என்ன வேலை? இருக்கிறதுனாரு இல்லன்னா கிளம்பி போயிட்டாரு. அதை பத்தி எனக்கு அக்கறை இல்லை. ஏன் இப்படி பேசுறீங்க? ராஜா நமக்கு பிறக்கலன்னா நம்ம சொத்துக்கு என் தம்பி தானே வாரிசு. ஏதோ அவன் தெரியாம செஞ்ச தப்ப பெருசுப்படுத்தி அசிங்கப்படுத்தாதீங்க. எனக்கு யார் தேவன் தேவையில்லை. I am also royal son. என்ன காப்பாத்தி எனக்கு தெரியும். You can go now. என்னங்க இந்த விஷயத்துல உன் அட்வைஸ் எனக்கு தேவையில்லை. நீ ராஜாவை காஷ்மீர் போறது வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணுங்க. Bloody fool. கால் தான் இல்ல நினைச்சேன். ஆனா மூளை இல்லாம நடந்துக்கிட்டான். இப்ப என்ன செய்ய போறீங்க? சொத்துக்களை காப்பாத்துறதுக்கு வாரிசுக்கு பட்டம் கட்டிட்டா நினைச்சிட்டு இருக்கான். அந்த வாரிசே இல்லாம செய்திருவேன். என்ன சொல்றீங்க? ராஜாவும் ராணியும் காஷ்மீர் போறாங்க. அங்கேயே ராஜாவோட கதையை முடிச்சிடுறேன். எப்படி? அதுக்கு ஒரு பெரிய திட்டம் கைவசம். அதை உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுங்க? Come on. எஸ் பாஸ். எல்லாம் ரெடியா? ரெடி.
Number 1. Number 2. Number 3. You can go. எப்படி நம்ம ஆயுதங்கள்? Fine. Let's fly to Kashmir. Come on. கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. பரம்பரையா குடும்பங்களுக்கு இருக்கிற கௌரவம் கல்யாணத்தினாலதான் உயரணும். அம்மா, அதெல்லாம் இந்த காலத்துல யாருமா பாக்குறாங்க? நீ பேசாம இரு. ஆனந்த், நீ செய்துக்கு போற கல்யாணத்துல இவங்க அப்பாவுக்கு எனக்கும் விருப்பமே இல்லை. காதல் கல்யாணம்னா பெரியவங்க எதிர்ப்பு இருக்கதான் செய்யும். இதனால நம்ம குடும்ப கௌரவம் எவ்வளவு கேவலப்பட்டு போச்சு தெரியுமா? ராஜா பட்டமே போயிடுச்சு. இன்னும் பழைய பெருமையே பேசிட்டு இருந்தீங்கன்னா எப்படிமா? அதுக்காக பரம்பரையா கட்டி காத்து வந்த குடும்ப கௌரவம் கூடவா போயிடும்? இது என்னால ஒப்புக்கொள்ள முடியாது. நீ சொல்றதுதான் சரி. நடந்தது மன்னிச்சு எங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கிற வாழ்த்துங்க. சரி சரி, ஆக வேண்டியது கவனி. ராஜா, ப்ரோக்ராம்ஸ் கேட்டுச்சு. என்ன படிக்க மேனேஜர்? 7ஆம் தேதி சேத்தூர் ஜமீன்தார் மாலை பாக்குறீங்க. 8ஆம் தேதி புதுக்கோட்டை ராஜா மாலை பாக்குறீங்க. 9ஆம் தேதி நீலமலை ராஜா மாலை பாக்குறீங்க. 10ஆம் தேதி நிறுத்துங்க. காஷ்மீருக்கு வந்து குல்மார்க்க பாக்குறீங்க, பெகல்காம பாக்குறீங்கன்னு ப்ரோக்ராம் சொல்லாம இது என்ன ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் இங்க வந்து பார்க்க சொல்றீங்க? அம்மா சொல்றதை கேளு ராஜா. நோ நோ, ஐ ஹவ் கம் ஃபார் ரெஸ்ட். வேற எந்த ப்ரோக்ராமையும் நான் ஒத்துக்க மாட்டேன். கல்யாணம்னா ஏன் இப்படி பயப்படுறீங்க? நீங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்க போறீங்க. எனக்கு இப்ப அவசரம் இல்லை. உனக்கு அவசரம் இல்லாம இருக்கலாம்ப்பா. உனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு உங்க அப்பாவும் நானும் ஆசைப்படுறோம். உங்களுக்கு அவசரம்னா நீங்க போய் பாருங்க, நான் வரல. ராஜாவுக்கு பொண்ணு பார்க்கணும், அவ்வளவுதானே. நான் பாத்துக்கிறேன். வரமா? கோச்சிக்காம பேசாம வந்து பொண்ணுங்களை பாருப்பா. எனக்கு என்னமோ கொஞ்சம் கூட பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சா சரி, இல்லன்னா யாரும் வருத்தப்பட போறதில்ல. என்ன சொல்றீங்க? அம்மா எல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாரும் லான்ல காத்திருக்காங்கப்பா. இப்ப நான் வந்து அங்க பார்க்கணும், அவ்வளவுதானே. ஓகே, டன். என்னம்மா கூப்பிட்டீங்களா? மேனேஜர், ராஜாவுக்கு அவங்களெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க. எஸ் மேடம். ராஜா வாங்க. ஓகே. ராஜா, இவங்க சூரக்கோட்டை மகாராஜா டாக்டர் கலாவல்லி. இவங்க நிலக்கோட்டை மகாராஜா டாக்டர் ஆரவல்லி. இவங்க பாளையூர் ஜமீன்தார் டாக்டர் சூரவல்லி. ஹாய். இங்க வாங்க. ஐயோ மேனேஜர், இந்த ஆரவல்லி சூரவல்லி எல்லாம் காட்டி என்னையே மிரட்டுறீங்க? என்ன தம்பி சொல்றீங்க? இவங்களை எல்லாம் பார்க்கும்போது பொம்பளையாவே தெரியல. சே, பின்ன எப்படிதான் இருக்கு? சாதாரணமா சொன்னா புரியாது, பாடி சொல்றேன் கேளுங்க. ஹாய். பூ போன்ற பெண்களே, பொன்னாட்டின் கண்களே,
பூ போன்ற பெண்களே பொன்னாட்டின் கண்களே காப்பாற்ற வேண்டியதை கை நழுவ விட்டீரே கை நழுவ விட்டீரே பூ போன்ற பெண்களே பொன்னாட்டின் கண்களே காப்பாற்ற வேண்டியதை கை நழுவ விட்டீரே கை நழுவ விட்டீரே மேலை நாட்டு மோகம் கொண்டதாலே சேலை சுற்றும் அழகு கெட்டு போச்சு மேலை நாட்டு மோகம் கொண்டதாலே சேலை சுற்றும் அழகு கெட்டு போச்சு ஆடை பாதி அதிலும் குறைந்ததாலே ஆர்டிபிஷியல் பியூட்டி நிறையலாச்சு பூ போன்ற பெண்களே பொன்னாட்டின் கண்களே காப்பாற்ற வேண்டியதை கை நழுவ விட்டீரே கை நழுவ விட்டீரே வளை குலுங்கும் கலை நிறைந்த கைகளே வாரி அன்னம் வழங்கி ஊட்டும் வீரர்களே வளை குலுங்கும் கலை நிறைந்த கைகளே வாரி அன்னம் வழங்கி ஊட்டும் வீரர்களே மழலை செல்வம் புலவி கொஞ்சும் இதழ்களே நாணம் விட்டு புகைப்பதென்ன சபையிலே பூ போன்ற பெண்களே பொன்னாட்டின் கண்களே காப்பாற்ற வேண்டியதை கை நழுவ விட்டீரே கை நழுவ விட்டீரே என்ன ராஜா வந்திருந்த பொண்ணுங்களெல்லாம் பார்த்துல ஆமா உனக்கே திருப்தியா இருக்கா கல்யாணம் பண்ணிக்க போறோம் நீ இல்ல எனக்கு என்னமோ யாரையுமே பிடிக்கல உனக்கு எப்படி சரி பிடிச்ச பொண்ணு கிடைக்கிறப்ப சொல்லு ஓகே பாய் அங்கிள் காஷ்மீர் ஹோட்டல் அங்கிள் அங்கிள் டான்ஸ் ஆடாதயா மாப்ள உள்ள உட்கார விழுந்துற போறேன் கதவு சாத்தி இருக்கு மாப்ள உன் பொண்ணை கூட்டு வாங்க பொண்ணு வாடா வா ஹோட்டல் வந்தாச்சு போட்டார் பொட்டி படக்கா உட்டாவ் சும்மா தமிழ்லயே பேசுங்க சார் தமிழ் தெரியுமா உனக்கு இந்த ஹோட்டல்ல வேலை செய்யற எல்லாருமே தமிழாளுங்க தான் சார் ரொம்ப சந்தோஷமா போச்சு எனக்கு கொஞ்சம் இருமா ஏன்பா கேண்டீன் எங்க பாருங்க பின்னால ஏன்பா லெட்ரின் எங்க இருக்கு முன்னால என்ன இந்த ஊர்ல எல்லாமே தலைகீழா போச்சு நமஸ்தே நமஸ்கார் 3 रूम होना बुक में साइन करो வாடையெல்லாம் எப்படி பல்லிசானா கோழி என்ன போட்டு அமுக்கிறீங்க அடா என்ன நீ இந்த பாரு கலகலப்பா இருப்பேன்னு சப்ளை சொன்னா நீ ஏன் கம்முன்னு இருக்கிற யாராவது வந்துட போறாங்க என்ன நான் கூட்டு வந்திருக்கிறேன் எவனாவது வர்றதாவது ஐயோ ஐயோ இது காஷ்மீர் தமிழ்ல நீ சிரிச்சீன்னா அவங்களுக்கு புரியாது சிரி
இருந்தாலும் உங்களுக்கு இந்த வயசுல ரொம்ப குறும்பு. ஐயோ, இந்த நேரத்துல வயசெல்லாம் ஞாபகப்படுத்தி விஷயத்தை கெடுத்துறாத. உங்களுக்கு என்ன, நீங்க ஒரு நாள் இருந்துட்டு ஓடி போயிடுவீங்க. எத்தனை நாள் இருக்கணும்ன்ற? இந்த பாரு, உனக்கு என்ன வேணும்? கோழியா? அடி பாவி, வாங்கி தர்றேன். உயிரோட கோழி. அடி பாவி, உயிரோட கோழியா? நீ என்ன மங்கையா மலைப்பாம்பா? பாருங்க. மொத்த நாள் அழிக்குது. டாக்டர் சத்தத்தையே காணோம். போயிட்டாரா? என்ன பாரு. என்ன இப்படி? ஐயோ, ஏண்டா டாக்டர் சத்தம் கேட்டது, ஆளை காணுமே. தந்த வழியா காத்து வந்தது, சாப்பிட்டீங்களா பாவிகளா? என்ன கேட்டா? அந்த பொண்ணு எங்கடா? அதான் அங்க இருக்குதுங்க. என்ன ஆனா அவனா இங்க வந்து கத்துக்கிட்டு இருக்க? நல்லா பிடிங்கடா. எங்க இது என்ன ஊர்ல உலகத்துல இல்லாத அதிசய பைத்தியமா இருக்கு. புருஷிலி நடிச்ச எந்த ராஜன் படத்தை 80 தடவை பார்த்தா, 81வது தடவை அதே தியேட்டருக்கு போனா அல்லோல கல்லோலம் ஆகி போச்சு. எங்க இவள ஒரு பொண்ணு நினைச்சு ஒரு கைய வச்சு விட்டான். ஈயான்னு ஒரு வச்சு அவன் கியான்னு ஓடிட்டான். எப்படி வைத்தியம் பண்றேன்னு பாரு. கண்ணு வாயத்தரமா, நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன். என்ன மாதிரி வேணும்? கோழியா? கழுத்து கோழியா? நடுத்தரமா? குஞ்சு கோழியா? உயிர் கோழி. உயிர் கோழியா? சொந்த மாமா பையன். கவலைப்படாத மாப்பிள்ள, கோழி அறுத்துடலாம். வாங்க போலாம். கோழி அறுத்த உடனே ஒரு பீஸை ரூமுக்கு அனுப்பிச்சுடுறீங்க. நான் இந்த போட்ல போறேன், நீங்க 2 பேரும் அந்த போட்ல வாங்க. ஓகே. இந்த டால் லேக் போட் சவாரி மாதிரி ஆனந்தம் வேற எதுலையும் கிடையாது. தனியா போறதுல என்ன ஆனந்தம்? உன்னை போல ஒரு காதலிய பக்கத்துல வச்சுக்கிட்டு போறதுதான் ஜாலி. அதுக்கு என்ன, போற வழியில உங்களுக்கும் ஒரு ஜோடி கிடைச்சா சந்தோஷம்தான். உங்க கல்யாணம் ஒரு வாரத்தில் நடக்க போகுது. As you wish, let me find a beauty queen in the Dal Lake. Good luck. Okay. Have a nice time. Turn the boat. Turn the boat. Anand, stop. Anand, சாந்தி சொன்ன மாதிரியே ஒரு அழகான பொண்ணு நான் பார்த்தேன். எங்க எங்க? இப்போ இங்கதான் பார்த்தேன். You saw it. இங்க கூட வா. Let us chase her. சீக்கிரம். காணோம். நோ எங்க பார்த்தேன்? இந்த பக்கம் தான். இந்த பக்கம். அரியோ அரியோ. அப்பாடா, டால் லேக்கே ஒரு சுத்து சுத்திட்டோம். யார பார்த்தாரோ தெரியல, இவ்வளவு சுத்தியும் கண்டுபிடிக்க முடியலையே. ராஜா, போட்டு தொட்டில் மாதிரி ஆடிக்கிட்டு போறதுல நீ தூங்கிக்கிட்டே கனவு கண்டியோ? நோ
நான் பார்த்தது உண்மை. போட்ல அவ உட்கார்ந்துட்டு போன அழக வர்ணிக்க வார்த்தையே இல்லை. கண்டதும் காதலோ? நான் தான் அவளை பார்த்தேன், அவ என்ன பார்க்கவே இல்லை. இந்த ஸ்ரீநகரை விட்டு அவ எங்க போயிட போறா? நீ சந்திக்கத்தான் போற, காதலிக்கவும் தான் போற. சந்திச்சாலும் அவளை காதலிக்க எனக்கு தெரியாது. மனுஷனுக்கு சொல்லிக் கொடுக்காம வர்றது அது ஒண்ணுதான்ப்பா. ஏதேதோ பேசி என் ஆசையை அதிகப்படுத்திடாதீங்க. மனுஷனுக்கு ஆசைப்பட்டது கிடைச்சிட்டா அதுல ஏற்படுற திருப்தி வேற எதுலயும் கிடையாது. எங்க காதலுக்கு எவ்வளவோ எதிர்ப்பு வந்தது. ஆனா எல்லாத்தையும் கடந்து வந்து இப்ப கல்யாணமும் பண்ணிக்க போறோம். காதலிக்க ஆசை மட்டும் இருந்தா போதாது, மன உறுதியும் இருக்கணும். It's all right. நான் உறுதியா சொல்றேன், நான் பார்த்த பொண்ணு கிடைச்சா அவளையே காதலிச்சு கண்டிப்பா கல்யாணமும் பண்ணிக்கிறேன். உங்க காதல் கை கூட எங்கள் இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். சும்மா வாழ்த்துட்டா போதுமா? வேற என்ன பண்ணணும்? நீங்க அவளை சந்திக்க ஏற்பாடு பண்ணுமே. அவளை சந்திக்கணும், அவ்வளவுதானே? Done.